ஹalleluya ஹalleluya பரிசுத்தமான தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாளிலே கூட யூடியூப் வழியாக பார்க்கிறவர்களுக்கு யாவையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. வாதை உந்தன் கூடாரத்தே அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரினது நேரினது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தே அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரினது நேரினது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தே அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாதே மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம், நாம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். பாதை உந்தன் கூடார கலந்தடி பாடலாமா? அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு, நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாதே மகளே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாதே மகளே. லலலா 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 லலலா. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த வசனம் தேவ வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் பாக்கியவான். ஆமென். விவேகத்தோட நம்ம செய்யும் போது ஒரு நன்மை கிடைக்காது. நம்ம ஏதாவது ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து அதை காரியத்தை செய்யணும்னு நினைப்போம். அது வந்து வேகமா போய் செய்யணும். ஆண்டவரே நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் ஆண்டவருக்கு மனசு வைத்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆலோசனைப்படி நீ போய் செஞ்சுப்பாரு, அது ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அவர் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வாதங்களை பெருக செய்வார். ஏன்னா அவர் சொல்ற வார்த்தை. ஆமென். அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்ற மகிமை அவர் தான். நம்மளா ஒரு சிந்தனை இல்லாம போய் ஒரு காரியத்தை இறங்குவோம், அது நடக்கவே நடக்காது. நீங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அப்பா நான் இந்த காரியத்தை செய்ய போறேன்ப்பா, நீங்க கூட இருங்கப்பா. ஒரு தகப்பன் கிட்ட நீங்க எப்படி உரிமையா கேக்குறீங்க, அது ஆண்டவர் நமக்கு அவர் தான் மெய்யான தகப்பன். ஆமென். அவர்கிட்ட அப்பா நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன். ஒரு ஆண்டவர் அப்புறம் சொல்லுவாரு, மகனே நான் உன் காரியத்தை வாக்கி பண்ணுவேன். ஆமென். அவர்கிட்ட தயவாளி கேட்டு பாருங்களேன்,
அவர் எல்லாவற்றும் செய்து வழிநடத்துவார். அவர் நம்மளை வழிநடத்துகிறது. காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். நீ என்ன நினைச்சு கொண்டு செய்தாலும், தொழிலா இருக்கட்டும், ஏதாவது பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது வாகனம் வாங்கறதுனாலும், அல்லது ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னாலும், ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்தாலும் நீங்க ஆண்டவரே நான் ஆண்டவரை முன் வைத்து நீங்கள் செபித்துட்டு அந்த காரியத்தை செய்து பாருங்களேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்மளை வழிநடத்துவார். நாம் செபிப்போம். கர்த்தாவே இந்த நாளிலே கூட அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் செய்து வழிநடத்துங்கப்பா. நாமம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.